தப்பு பண்ணிட்டீங்களே சிகாரோ, தப்பு பண்ணிட்டீங்களே. விஜய் பார்வையும் திவாகரையும் யாரா ஒன்னா தூக்கி டீலக்ஸ் ரூம்ல போடுவாங்களா சொல்லுங்க? இந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க, எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவ்வளவு வரத்து வந்திருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேரை தூக்கி டீலக்ஸ் ரூம்ல போட்டீங்கன்னா அது உங்களுக்கு தானங்க பிரச்சனை. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப பவர் வேற கிடைச்சு போயிருமே. பவர் இல்லாதப்ப அந்த ஆட்டம் போட்டாங்க, இனி பவர் வேற கிடைச்சிரும். அப்ப என்ன ஆட்டம் போடுவாங்க? இதெல்லாம் யோசிச்சீங்களா இல்லையா? உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்க கூடாது, நம்மள வந்து தொல்லை பண்ண கூடாது, அதனால டீலக்ஸ் ரூம் தூக்கி போடலாம்னு சொல்லி போடுறீங்களே. இதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் நிறைய வரப்போகிறது. ஏன்னா அவங்க கையில பவர் வந்து விட்டது. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்களே மண்ணை வாரி அவங்க தலையில கொட்டிக்கிட்டாங்க நண்பர்களே. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான ட்ரெய்லரை கூட நீங்க ப்ரோமோ 2ல பார்த்திருப்பீங்க. ஏன்னா நம்ம பார்வக்கா பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. கிச்சன் டீம்ல வந்து உட்கார்ந்து, டேய் நான் கிச்சன்ல தான் உட்கார்ந்துருப்பேன்டா, நீங்க வேணா வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்களா. இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அந்த வீடியோ. ஓகேவா? அண்ட் गाइस அப்படியே ஒரு சின்ன உதவி, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பார்த்து தட்டி விடுங்க. சரி, இந்த ஸ்வாப்பிங் வந்து பிக் பாஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னா ஒரு டாஸ்க் மூலமா தான் டிசைன் பண்ணியிருக்காரு. பட் நம்ம யோசிச்சதெல்லாம் என்ன யோசிச்சிருந்தோம்? பிக் பாஸ் வீட்ல இருந்து 2 பேர் டீலக்ஸ் ஹவுஸ் போவாங்க, டீலக்ஸ்ல இருந்து 2 பேர் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வருவாங்க. அப்படிதான் நம்ம யோசிச்சிருந்தோம். பட் பிக் பாஸ் இங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சு பிக் பாஸ் வீட்ல இருந்து 3 பேர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு மாறதாகவும் டீலக்ஸ் ரூம்ல இருந்து 2 பேர் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு மாறதாகவும் பிளான் வச்சிட்டாரு. ஓகேவா? இந்த டாஸ்க் என்ன டாஸ்க்னா ஒரு மாதிரி டப்பிங் பண்ற டாஸ்க். ஓகேவா? இது வந்து ஆக்சுவலா டப்பிங் பண்ற டாஸ்க் தான். பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ஒரு 3 பேர் வரணும், டீலக்ஸ் ரூம்ல இருந்து ஒரு 3 பேர் வரணும். அந்த 3 பேர் வந்து ஒரு சீனை வந்து பிக் பாஸ் காமிப்பாரு. அந்த சீனை மனப்பாடம் பண்ணிட்டு இங்க வந்து நடிச்சு காமிக்கணும். எல்லாரும் முன்னாடி நடிச்சு காமிக்கணும். அதுக்கு 2 பேர் ஜட்ஜா போட்டிருக்காங்க. அந்த ஜட்ஜ் வந்து டீலக்ஸ் ரூம்ல இருந்து ஒருத்தவங்க, பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தவங்க. பிக் பாஸ் வீட்ல இருந்து நம்ம எஃப்ஜே வந்திருக்காப்ல, டீலக்ஸ் ரூம்ல இருந்து நம்ம வியானா வந்திருக்காங்க. இங்க ஒரு ஃபன் நடந்துச்சு. இந்த ஜட்ஜ் செலக்ட் பண்றாங்கல்ல, நான் வந்து ஜட்ஜா போய் உட்கார்றேன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜை செலக்ட் பண்ணும்போது பிக் பாஸ் வீட்ல மாத்தி மாத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நான் நல்லா செலக்ட் பண்ணேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுல கனி அவர்கள் போட்டி போட்டிருக்காங்க, அடுத்து திவாகர் போட்டி போட்டிருக்காரு, அடுத்து விஜய் பார்வதி போட்டி போட்டிருக்காங்க, அடுத்து எஃப்ஜே அவர்கள் போட்டி போட்டிருக்காங்க. இந்த 4 பேர் போட்டி போட்டிருக்காங்க. இதுல எல்லாரும் சேர்ந்து நம்ம விஜய் பார்க்கும் ஓட்டு போடுறாங்க, கனி அவர்களுக்கும் ஓட்டு போடுறாங்க, எஃப்ஜேக்கும் ஓட்டு போடுறாங்க. ஆனா எல்லாரும் அதிகப்படியா ஓட்டு போட்டது யாருக்கு பார்த்தா எஃப்ஜேக்கு. எதுக்குன்னா அவர் நிறைய ஈவென்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? பட் அதுக்கிடையில திவாகர் என்ன பண்ணாரா, இல்ல இவனை விடலாம் மெச்சூர்டான ஆளு விஜய் பார் தான். விஜய் பாருக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும், இவரை விடலாம் ரொம்ப மெச்சூர்டு, ரொம்ப நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க, விஜய் பார் தான் இது கரெக்ட்னு சொல்லிட்டு சிங்கி அடிச்சிட்டு இருக்காப்ல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்களுக்குன்னு கேட்டா கூட பரவாயில்ல, அது என்ன பார்வதிக்குன்னு சிங்கி அடிக்கல எதுக்கு? எனக்கு புரியல. இவர் தான் மிகப்பெரிய பிஆர் காய்ஸ். நீங்க வந்து விஜய் பார்வதி பிஆர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் இருக்காரு. 24 விஜய் பார்வதி ப்ரோமோட் பண்றதா இவருக்கான வேலை. சரி, ஓகே. கடைசியில நம்ம எஃப்ஜேவும் வியானாவும் தான் ஜட்ஜ். ஓகேவா? இவங்க 2 பேரையும் உட்கார வச்சாச்சு. அங்க டப்பிங் பண்றதுக்கு என்ன சீனை போட்டு விடுறாங்கன்னா, நம்ம சேதனனுக்கான சீன் டூன்னு வரணும், அந்த சீனை போட்டு வச்சிருக்காங்க. அதுல இந்த கடைசியில இந்த படத்துக்கு கடைசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். நீங்க 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான், லவ்னா எனக்கு 2 ஒன்னு அப்படின்னு ஒரு சீன் வரும். ஆக்சுவலா சரியான சீன் அது சேதனால மட்டும் தான் பண்ண முடியும். அவரே அந்த இடத்துல ஒரு லென்த்தி சீனா பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அந்த சீனை போட்டு விட்டு அதை டப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அந்த சீன் பேக்ரவுண்ட்ல ஓடும், அதை பார்த்து நீங்க அப்படியே டப் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் சபரி வந்தாப்ல, ஓரளவு நீட்டா பண்ணாப்ல. அடுத்ததான் நம்ம அவர் பேர் என்ன, பிரவீன்ராஜ் வந்தாப்ல. பிரவீன்ராஜ் வரும்போது இங்க கொச்சன்னு ஒரு மாதிரி சிலம்பிட்டு கிடந்தாங்க எல்லாரும். ஓகேவா? ஒரு மாதிரி கடந்து கத்திட்டு இருந்தாங்க. அதுல ஒரு மாதிரி டைவர்ட் ஆயிட்டாரு. ஏன்னா ஆக்டிங் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணிட்டு டக்குன்னு வந்திருக்காங்க. அப்ப அதை டக்குன்னு பண்ணா தெரியாது. இங்க டப்புன்னு சிலம்பி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பழம் கடந்து குதிக்காரு, அந்த பக்கம் பார்த்தா நம்ம விஜய் பார்வதி, இந்த பக்கம் எஃப்ஜேன்னு சொல்லி மாத்தி சண்டையை போட்டு அவர் குழம்பி ஆக்டிங்கே பண்ணல. வெறும் 1 பாயிண்ட் தான் வாங்கினார். அந்த அளவுக்கு மொக்க ஆக்டிங் பண்ணிட்டாப்ல. அடுத்தது வந்து நம்ம விக்ரம், அவருமே ஓரளவு பண்ணாப்ல. பட் ஒரு சில பாயிண்ட்ஸ் விட்டுட்டாப்ல. ஸோ இந்த 3 பேர் முடிஞ்சா அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம டீலக்ஸ் ரூம்ல இருந்து வந்த அவர் பேர் என்ன, கமாருதீன். அவர்லாம் சொதப்பி தள்ளிட்டாப்ல. கமாருதீனும் 2-3 லைன் மட்டும் தான் சொன்னாப்ல, மற்றபடி அவருக்கும் வரல. அடுத்தது அந்த சுபிக்ஷா, அவங்களும் 2-3 லைன் பேசினாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வரல. வினோத் மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க டப்பிங் பழகிட்டு இருந்தாருல, மனசுக்குள்ள சொல்லியே பழகிட்டு இருந்தாருல, சேம் அதே மாதிரி இங்க வந்து அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு, மனசுக்குள்ளே சொல்லிட்டாப்ல. மனசுக்குள்ளே அந்த 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 இதெல்லாம் சொல்லி டப் பண்ணிட்டு இருந்தாப்ல, சொதப்பிட்டாப்ல, விட்டுட்டாப்ல. அந்த இதை அப்படியே விட்டுட்டாப்ல. அப்போ ரிட்டர்ன் போடுங்க கேட்டுட்டே இருந்தாப்ல. அவர் இடையிலே சும்மானாச்சுக்கும் கூட ஏதாவது பேசியிருக்கலாம் பாதி சீனுக்கு அப்புறம் கூட. பட் அந்த மனுஷன் திணறிட்டாப்ல. ரிட்டர்ன் போடுங்க கேட்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிக் பாஸ் பாயிண்ட்ஸ் கேட்டாரு. வினோத்துக்கு 0 பாயிண்ட்ஸ் சொல்லியாச்சு. வினோத் ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டாப்ல. ஸோ மொத்தமாக பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வியானா அவர்கள் டீலக்ஸ் ரூமுக்கு மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிபி ஹவுஸ்மேட்டுக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே எஃப்ஜே பொறுத்தவரைக்கு சூப்பர் டீலக்ஸ்க்கு 3.5 கொடுத்துருக்காங்க,
பிக் பாஸ் ஹவுஸ்க்கு 7.5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம சூப்பர் டீலக்ஸ் வந்து தோத்துட்டாங்க, பிக் பாஸ் ஹவுஸ் தான் வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து 3 பேர் சூப்பர் டீலக்ஸ் போயிருவாங்க, சூப்பர் டீலக்ஸ்லேருந்து 2 பேர் இந்த பக்கம் வந்துருவாங்க. ஸ்வாப்பிங் நடந்துரும். ஒருவேளை சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்வாப்பிங் நடந்திருக்காது. பட் இங்கே பிக் பாஸ் ஹவுஸ் மெட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்வாப்பிங் நடக்கணும். ஆனால் இங்கே வினோத் ஒரு சம்பவம் பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாம் முடிஞ்சிட்டு, அவரால் நடிக்க முடியல. பட் இருந்தாலும் நான் சும்மா நாச்சுக்கும் நடிச்சு காமிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு வின்னர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு எல்லாரையும் உட்கார வச்சு அந்த இடத்துல பின்னாடி அந்த டப்பிங்கான ஸ்க்ரீனே ஓட விடாம சும்மா அவரே பேசினார், அவரே டப் பண்ணி காமிச்சார், அவரே அந்த டைலாக்ஸ் எல்லாம் சொன்னார். நல்லா இருந்துச்சு, சூப்பராக தான் பண்ணாப்ல. அதுக்கு பிக் பாஸே பாராட்டுகள் கொடுத்தாரு. பயங்கரமா ஸ்போர்ட்டிவா பண்றீங்கன்னு சொல்லிட்டு, இதான் ஸ்பிரிட், ஓகேவா, சூப்பரா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பாராட்டுகள் கிடைச்சிச்சு. கண்ணீர் விட்டுட்டாப்ல, ஐயோ எனக்கா பாராட்டுகள் அப்படின்ற மாதிரி கண்ணீர் விட்டுட்டாப்ல. இதுக்கு அடுத்து தான் ட்விஸ்டே வருது. இதுக்கு அடுத்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸ்வாப்பிங்ல திவாகரையும் பார்வதியும் அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்டே பார்வதி முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்டே பார்வதி முடிவு பண்ணியாச்சு. அடுத்த 2 பேர் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திவாகரும் பார்வதியை பார்த்துன்னு கை தூக்கிட்டார். ஒருவேளை பார்வதி கை தூக்கலன்னா திவாகரும் கை தூக்கி இருக்க மாட்டாரு. ஆனா பார்வதி கை தூக்கலன்னா திவாகரும் கை தூக்கியாச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு சரி ஓகே திவாகர் அங்க போட்டு அனுப்பியாச்சு. அடுத்த கலையரசனை எடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் கலையரசன் அனுப்பல, ஆதிரை அவர்கள் அனுப்பியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து திவாகர், விஜய், பார்வதி, ஆதிரை இந்த 3 பேரும் டீலக்ஸ் ரூமுக்கு வராங்க. இது என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ உங்க வீட்டில் சண்டை போட யார் இருக்கா? எப்படி உங்க வீட்டில் சண்டை போட யார் இருக்கா? யாருமே இல்லையே. ஆதிரை அவர்கள் தான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. விஜய், பார்வதி தான் மாத்தி சண்டை போட்டு கண்டென்ட் கொடுத்தாங்க. தண்ணி பழம் தான் அங்க கத்தி கண்டென்ட் கொடுத்தாரு. இந்த 3 பேரை அங்க அனுப்பிட்டீங்களே, இப்போ அந்த 3 பேர் சேர்ந்து உங்களை அடிப்பாங்களே, அந்த 3 பேர் சேர்ந்து கண்டிப்பாக உங்களை அடிப்பாங்களே. எதை யோசிச்சு இப்போ அந்த 3 பேரை இங்கே அனுப்புனீங்க? எனக்கு அதுதான் புரியல. இப்போ இந்த கலையரசனையோ இல்லை திவாகரையோ அப்சராவையோ அந்த மாதிரி அனுப்பிவிட்டுருந்தா சரி ஓகே, இவங்க சும்மா அங்கே உட்காந்துருப்பாங்கன்னு போயிருக்கோம். ஆனால் பெரிய பிளேயர் அங்கே அனுப்பிவிடும் போது அந்த பிளேயர்ஸ் கண்டிப்பாக அந்த பவரை கொண்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல. இவங்க என்ன பிளான் வச்சு அங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரியல, போட்டு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஓகேவா, நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இதில் டீலக்ஸ் ரூம்லேருந்து 2 பேர் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, அரோராவும் நம்ம காமருதினும் வராப்புல. இந்த 2 பேரும் இணைப்பெரியாத ஜோடி ஆகிட்டு இருக்காங்க காய்ஸ். ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. கமருதீன் தள்ளி போனா இந்த பக்கம் துஷார் தள்ளி போயிட்டா இந்த பக்கம் காமருதீன். இப்போ ஃபுல்லாவே கமருதீனா தான் இருந்த மாதிரி இருக்கு. காமருதீன் என்னென்ன பண்ண போறாரு எனக்கு தெரியல நண்பர்களே, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் இதுக்கப்புறம் தான் ஆட்டம் ஆரம்பிக்கிறது. அப்படி இதுக்கப்புறம் தான் ஆட்டம் ஆரம்பிக்குது. டீலக்ஸ் ரூம் வச்சு செய்ய போகிறாங்க. பட் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் பார் இருந்திருப்பாங்க, திவாகர் இருந்திருப்பாங்க, ஆதிரை மட்டும் இல்லை. அப்போ ஆதிரை எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திவாகருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கல. அண்ட் நம்ம அவங்க பேர் என்ன, விஜய் பார், அவங்களுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கல. நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்படி தான் இவங்க நாமினேஷனில் மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் ரம்யா ஜோவும் நாமினேஷனில் இருக்காங்க. அப்போ ரம்யா ஜோவுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல. ரம்யா ஜோக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல. ரம்யா ஜோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வகையில் இந்த வாரம் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, இவங்க எடுத்த முடிவு கரெக்டாக தப்பா? விஜய் பார்வதியை அந்த வீட்டுக்கு அனுப்பலாமா? அந்த வீட்டுக்கு அனுப்புறது இவங்களுக்கு தானே பிரச்சனை. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதில் திவாகர் கடந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு, எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலனே. உனக்கு தெரிஞ்ச நடிப்பே ஒரே நடிப்பு தான், இது மட்டும் தான் தெரியும். இதை தாண்டி என்ன தெரியும்? இதை தாண்டி என்ன தெரியும்? சும்மா எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கல. எனக்கு சரி ஓகே, உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கல. 1.5 மணி நேரம் கேம்பெயின் பண்ணீங்கல்ல, இங்கே ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் அகாடமி நடத்துனீங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோன்னே, அப்போ விஜய் பார்வதிக்காச்சும் நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் விஜய் பார்வதி சிங்கி அடிச்சுட்டே இருக்க? நீ பொழைக்கிற வழியா பாரு. 24 விஜய் பாருன்னு சிங்கி அடிச்சே சுத்தாத. இப்போ மணி வாங்கி அனுப்பவா உள்ள பேசாம? விஜய் பாருன்னு மணி போட்டு அனுப்புறேன். மணி கழுத்தில் கட்டிக்கோ பேசாம. கழுத்தில் கட்டிட்டு விஜய் பாருன்னு மணி அடிச்சுட்டே சுத்துங்க. யாரு எங்க இருந்து வந்து சேர்ந்தாருன்னு இல்லையா? அவரே விஜய் பாரு. தனக்கு வாய்ப்பு கேட்டால் பரவாயில்ல, தனக்கு வாய்ப்பு கிடைக்கலையா அப்போ விஜய் பாரு கொடுங்க. தான் எதாவது ஒரு இதில் போட்டி போட்டால் பரவாயில்ல, தான் போட்டி போடாமல் விஜய் பாரை சேர்த்துக்கோங்க. தான் தின்னா பரவாயில்ல, விஜய் பாருங்களே அண்ணன் விஜய் பாருக்கு சோறப்படல. எதுக்கு விஜய் பாரோட பெரிய அண்டாவை மாறிட்டே வருது? சத்தம் காட்டாமல் இருக்க ப்ரோ, தயவு செய்து உங்களுக்கான கேம் ஆடுங்க. இந்த தண்ணி பழம் வரத்து இருக்கு காய்ஸ். மொத்தத்தில் நைட்டு பயங்கரமான சம்பவம் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட அடுத்த பார்க்கலாம்.